அப்பா கூப்பிட்டீங்களாமே? சொத்துக்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். சரிங்கப்பா. மெட்ராஸ் பங்களாவே உங்க அண்ணனுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்க. இந்த பங்களாவும் தங்கச்சிக்கு. சரிங்கப்பா. ஃபேக்டரிய உனக்கு தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அது நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ வளர்றத பொறுத்து தான் இருக்கு. நான் எங்கப்பா வளர்றது? நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்லையே. அதுக்கு இல்லப்பா, வாழ்க்கைய பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எனக்குன்னு சில ஐடியா இருக்கு. நாளையில இருந்து நீங்க சொன்னீங்கன்னு என் ஒரிஜினாலிட்டி நான் மாத்திட்டேன்னா எல்லாரும் ஃபேக்டரிக்காக தாண்டா மாட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபேக்டரி வேணாப்பா, உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அப்படி நான் என்னடா உங்ககிட்ட அன்பு காமிக்கல? தினம் 1000 தடவை தூக்கி முத்தம் கொடுக்க சொல்றியா? தினம் வேண்டாம், வாரத்துக்கு வேண்டாம், மாசத்துக்கு ஒன்று கொடுக்கலாம்ல? ஒற்றுமையா சேர்ந்த நம்ம கைகளோட சத்தத்துக்கு ஈடா இந்த உலகத்துல வேற சத்தமே கிடையாது. இத நான் சொல்லல, கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்ற பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. ஏனுங்க அவங்க எல்லாம் யாருங்க? தொழிலாளர் தலைவருங்க. என்னையும் நீங்க யூனியன் தலைவரா ஏத்துக்குவீங்களா? நீங்க தலைவராகி என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம மாதிரி தொழிலாளிங்க எல்லாம் கார்ல தான் வேலைக்கு போறாங்க. அப்போ யூனியன்ல சேர்ந்தா நாங்களும் கார்ல போறாங்களா? ஓ, எல்லா வசதிகளும் தானா கிடைக்கும். இப்பதான் எல்லா வசதியும் முதலாளி பண்ணி கொடுத்திருக்காரு. அதானே, எங்க குழந்தைங்க படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காரு. கேண்டீன்ல குறைஞ்ச விலையில சாப்பாடு போடுறாரு. எங்க குடும்பங்களுக்கு கஷ்டம்னா அப்பப்ப உதவி செய்யறாரு. ஏன் செய்யறாரு? குதிரைக்கு புல்ல காட்டி கூட்டிட்டு போற மாதிரி உங்களை கண் துடைப்பு பண்ணிட்டு கடினமான உழைப்ப உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிக்கிறாரு. நம்ம முதலாளிங்களா? முதலாளிங்கிற பேரு இருந்தாலே எல்லாரும் அப்படித்தான். நம்ம முதலாளி கிட்ட முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. அப்படி இருந்தா அவரோட சொந்த மகனையே நம்ம கூட லேபரா வேலை செய்ய விடுவாருங்களா? சொந்த மகனா? ஆமா, நம்ம செக்ஷன்ல வேலை செய்யறாரு கண்ணன் சார். ஓ, அப்படி ஒரு ஆள் இங்க இருக்காரா? ஆமா. ஓ, சங்கர் ஐஏஎஸ்ஆ? அப்படி சொன்ன நீ அந்த 3 எழுத்து வாங்கினாலும் வாங்கின, இந்த வீட்டுல என் தலையெழுத்து தடுமாறுது. மணி என்னாச்சு? 5:30 கோல்ஃபிங். சொல்லு, யார் சொல்ல சொல்லு. கல்யாணமா? மஞ்சுக்கா? எப்ப சொன்னாரு? சொல்லலையே. என்னடா? மஞ்சு கல்யாணமா? ஆமா. நிச்சயதாம்பலம் ஆயிருச்சா? நிச்சயதாம்பலம் ஆகல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு. என்னமா மெட்ராஸ்ல இருக்கிற அண்ணன் இங்க இருக்கிற எனக்கு தகவல் கொடுக்குறா? அந்த அளவுக்கு எழுச்சி வாங்கிட்டல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ இல்லாமல கல்யாணம் நடக்க போகுது? எதுக்கு கல்யாண பந்தியில மக்க எடுத்து தண்ணி ஊத்த சொல்றியா? தபார்மா, அப்பாவுக்கு நான் பையனா இருந்து மஞ்சுக்கு அண்ணனா இருந்தா முதல்ல நீங்க ஏன் தான் சொல்லிடணும். உள்ள போடா. விடுமா, உள்ள போடா. ஏமா நான் பயமுறுத்தேன்? மஞ்சு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ல எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். உங்ககிட்ட இருக்காடா சொல்லணும்? அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிருக்கீங்க. அவன மாதிரி நானா என் பேருக்கு முன்னாடி உங்க இன்சியல தான் போடுறேன். உங்க அண்ணன் பேருக்கு பின்னால இன்னும் 3 இன்சியல் இருக்கு, அது உங்ககிட்ட இருக்கா? ஐஏஎஸ்ஆ? அது சரி, நான் ஐஏஎஸ் படிக்கல தான். ஆனா மஞ்சுவை சின்ன வயசுல தூக்கி வளர்த்து நான் தான். அவளை கான்வென்ட் கூட்டு போனதுனால தான், காலேஜ் கூட்டு போனதுனால தான். இப்ப ஹாஸ்டல்ல போய் கேட்டா உங்களையோ அந்த ஐஏஎஸ் அண்ணனே தெரியாது, என்னதான் தெரியும். கண்ணா, என்ன கேட்க வேணாமா? கட்டிக்க போறவ மஞ்சு, அவள ஒரு வார்த்தை கேட்டாரே இவரு. தேங்க்யூ பெரியவரே. அவர் சொல்றது சரிதானம்மா. நான் இவர்கிட்ட கேட்க வேண்டாம், அவரே ஒத்துக்கிட்டார். இருந்தாலும் அவகிட்ட கேட்கணுமா இல்லையா? மஞ்சு, அப்பா. அம்மா, உன்னை பெத்த அப்பங்கிற முறையில உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். உனக்கு வரப்போற மாப்பிளுடைய பெயர் குமார். MBA படிச்சிருக்கார், பெரிய வீட்டு பையன், உனக்கு ரொம்ப பொருத்தமானவர். உனக்கு சம்மதமா?